சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்துள்ள நம்மளுடைய அவைத்தலைவரும் பெரியவர் ஐயா அவர்களே, இந்த கழகத்தின் உயிர் மூச்சாக நினைத்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கழக உடன்பிறப்புகளே, இந்த பகுதியில் பொதுக்கூட்டத்திற்காக வருகை தந்து பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய இந்த பகுதியின் பொதுமக்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், இங்கே காவல் காத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தொண்டனையும் பாதுகாத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய மரியாதைக்குரிய காவல்துறையை சார்ந்த சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமூகத்துல மனிதன் பிறப்பை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவரின் பிறப்பும் சிறப்பு மிக்கதாக தான் இருக்கும். அந்த சிறப்புமிக்க பிறப்புகளில் சிலருடைய பிறப்பு மட்டும்தான் சரித்திரங்களில் இடம் பிடிக்கும். அப்படி சரித்திரத்தில் இடம் பிடித்த நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களின் பிறப்பு எப்படி என்றால், இந்த கடலிலே எத்தனையோ ஆயிரமான சங்குகள் பிறக்கும். அந்த சங்குகளுக்குள் இடம்புரி சங்குகள் இருக்கும். அந்த இடம்புரி சங்குக்குள் பல லட்சக்கணக்கான வலம்புரி சங்குகள் தோன்றும். அந்த வலம்புரி சங்குக்குள் பாஞ்ச சன்னியம் என்ற நம்மளுடைய திருமாலுடைய திருக்கரங்களில் கையில் இருக்கக்கூடிய சங்கு எவ்வளவு உயரிய பிறப்பு மிக்கதோ அத்தகைய அரிய வகையான சிறப்பும் பிறப்பும் தான் நம் புரட்சி தலைவர் அவர்களுக்கு. இப்படி நம்மளுடைய புரட்சி தலைவர் பிறப்பை பத்தி சொல்லிட்டே போலாம். ஒவ்வொருவரும் அவரை பத்தி என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும் அவருடைய பிறப்பை. ஆகையால் நம்மளுடைய புரட்சி தலைவர் அவர்கள் 1917 பிறந்தார். பிறப்பு அவர்கள் வாழ்க்கையில நிறைய திருப்பு முனைகளை கொண்டிருக்கும். அப்படி அன்னை சத்யா ஈன்றெடுத்த நம்மளுடைய புரட்சி தலைவர் அவர்கள் மிகவும் செல்வாக்கு பெற்ற ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்தார்கள். சில கால சூழல்களின் அடிப்படையில் சில சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தும் வகையில கேரளாவில் ஒரு மருமக்கள் தாய் என்ற ஒரு சட்டம் அங்கு நிறைவேற்றப்பட்டிருந்தது. அது நடைமுறையில் இருந்தது. புரட்சி தலைவர் அவர்களுடைய தகப்பனார் இன பிறகு அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அவர் குடும்பத்துக்கு போகவில்லை. மருமக்கள் தாய் என்ற சட்டத்தின் அடிப்படையில் என்ன சொல்லுதுன்னா, அவர்களுடைய சொந்தங்களுக்கு கிடையாது, ரத்த சொந்தங்களாகி அவருடைய சகோதரர் வகையான சொந்தங்களுக்கு இந்த சொத்துக்கள் போய் சேரும் என்ற ஒரு சட்டத்தின் அடிப்படையில் தான் புரட்சி தலைவர் அவர்கள் மிகவும் வறுமையுற்ற காலம் தோன்றியது. அவர் பிறப்பிலேயே மிக மிக செல்வாக்கு மிக்க பிறந்த ஒரு குலத்திலே தான் பிறந்தார். அப்படி வரும் பொழுது அவருடைய வறுமை காலமும் அவருடைய கஷ்ட காலங்களையும் உற்று நோக்கி அவர் சினிமா துறையில நடிக்க தொடங்கி தன் வாழ்வை நடைமுறைப்படுத்த செயல்படுத்த விரும்பினார். அப்பொழுது எத்தனை உழைப்புகள் சிந்திய காலத்துல சினிமா துறையில அவருடைய வாழ்வை தொடங்கும் பொழுது எத்தனையோ விதமான கதாபாத்திரங்களை ஏற்படுத்தி நடத்தினார்கள். அவர் ஏற்படுத்தி நடத்திய அந்த கதாபாத்திரங்களை யாருமே மறைக்கவும் முடியாது. ஒவ்வொரு நடிகரும் அவருடைய